இதாக இருக்கும். இதெல்லாம் இப்படி ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த வயரை கட் பண்ணிடுங்க. உள்ள இறைய வச்சு அப்படியே கட் பண்ணிடுங்க. நம்மளுடைய சங்கு பாலாடை அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு நான் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். ஒயர் டிஃப்ரெண்ட்டு, ஓகேங்களா? இது வந்து கிளாஸ் ஒயரு, இது வந்து நார்மல் ஒயரு. ஸோ இதுவும் நம்ம ஒரே அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரே அளவில் தான் எடுத்து நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த கூடையை விட இந்த கூடை சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து கிளாஸ் ஒயரு. இதை விட நீங்கள் ஆப்பிள் பிராண்டில் எடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஸ்மால் சைஸாக வரும். ஏன்னா ஆப்பிள் பிராண்டில் ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். இது வந்து நார்மல் ஒயரு, ஓகேங்களா? ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் வரும். இதை வந்து இந்த கூடைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் நிறைய இதில் காமிச்சிருக்கேன். ஸோ நமக்கு இந்த ஒயர் டிஃப்ரெண்ட் வரும். அதனால தான் நம்ம சொல்லும்போது சொல்கிறேன், கிளாஸ் ஒயராக இருந்தால் 2 அடி எடுத்துக்கோங்க, நார்மல் ஒயராக இருந்தால் 2.5, இல்லை ரொம்ப எனக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 ஒயர் கூட எடுத்துக்கலாம், 3 அடி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஒயர் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. ஸோ அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பணும்ல, அதனால் இது வந்து கொஞ்சம் விட்ட மாதிரி தெரியும். இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சங்கு பாலாடை அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த பக்கம் வேணும் அப்படின்னா இது